திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் கடந்த ஜூன் மாதத்தில் மட்டும் 24.08 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். கடந்த ஆண்டு உண்டியல் வருவாயாக 110 கோடி ரூபாய் கிடைத்த நிலையில் இந்த ஆண்டு 10 கோடி ரூபாய் கூடுதலாக 120.35 கோடி ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. மேலும் 10.11 லட்சம் பக்தர்கள் தலைமுடி காணிக்கை வழங்கியுள்ளதாகவும் 1.19 கோடி லட்டுகள் விற்பனையாகியுள்ளதாக திருப்பதி தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் பலத்த பாதுகாப்புடன் அமர்நாத் புனித யாத்திரை தொடங்கியது. கடல் மட்டத்தில் இருந்து சுமார் 13,000 அடி உயரத்தில் அமைந்துள்ள அமர்நாத் குகை கோயிலில் பனிலிங்கத்தை தரிசனம் செய்வதற்காக பக்தர்கள் குவிந்த வண்ணம் உள்ளனர். முதற்கட்டமாக பல்டால் முகாமில் இருந்து சுமார் 4,000 பக்தர்கள் பக்தி கோஷங்கள் முழங்க புறப்பட்டு சென்றுள்ளனர். ஜம்மு காஷ்மீரில் பாதுகாப்பு பணியில் சுமார் 80,000 வீரர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். குறிப்பாக அமர்நாத் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டுள்ளனர். ட்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.